அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிங்காசனா வேரியேஷன்ஸ் பகுதி 2. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆசனா வேரியேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே வரலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்க மாதிரி தோணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம். கொஞ்சம் நம்ம அப்பர் பாடியை வந்து நல்லா அப்படியே ட்விஸ்ட் பண்ண போகிறோம், நல்லா வந்து முறுக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம பயிற்சி ஆசனம் பார்த்துடலாம். அஸ்வ சஞ்சலாசனம் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வலது காலில் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்மளோட உடம்பு இப்படி நல்லா இந்த கால் பகுதியில் கொண்டு வந்துட்டு இடது கையை நல்லா அப்படி வச்சுட்டு உடம்பு நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு நமஸ்கார முத்ரா வந்து இப்படி வைக்க போகிறோம். நல்லா ட்விஸ்ட் பண்ணி இப்படி வைக்கணும். இதில் இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அதுக்கப்புறம் இப்போ இடது கால் வைக்க போறோம். இது வைக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கால் பகுதி நல்லா வந்து அழுத்தமா வைக்கணும். அதே நேரத்தில் அந்த பின் காலில் வந்து ஒன்று நீங்கள் ஃப்ளாட்டாக வைங்க, இல்லைன்னா இப்படி டக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வச்சா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உடம்பு முழுக்க நம்ம அப்பர் பாடி ஃபுல்லாக இதில் கொண்டு வந்துருங்க. வச்சுட்டு இப்போ வலது கை நல்லா அப்படி கொண்டு வந்துடணும். இந்த எல்போ கொண்டு வந்து இப்படி நல்லா அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு எப்படி நமஸ்கார முத்ரா வந்து வைக்க போகிறோம். நல்லா அப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சுக்காக நம்ம ஒன்று பண்ணிடலாம். ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்னா நம்மளோட கால் இந்த பின் பகுதியில் வந்து அந்த தசைகள் வந்து நல்லா வந்து இழிவு நிலை ஏற்படணும். ஒன்று கால் வந்து ஒரு கால் வந்து இப்படி மடக்கி வஜ்ராசனம் மடக்கி மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து இப்படி உட்கார்றதுனால உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கால் மட்டும் இப்படி எடுத்து கைகள் கோத்துக்கோங்க. நல்ல காலை வந்து இப்படி மேல் நோக்கி இப்படி தூக்க போகிறோம். இப்படி நல்லா வைக்கும் போது இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இழிவுத்தன்மை ஏற்படும். உங்களுக்கு எவ்வளோ வர முடியுமோ அவளை கொண்டு வாங்க. இப்படி நல்லா கிட்ட கொண்டு வர முடிஞ்சா கிட்ட கொண்டு வந்துங்க. கிட்ட கொண்டு வர உங்களோட எல்போ வந்து நீங்கள் மடக்கணும். எல்போ மடக்க தான் கால் வந்து நல்லா அப்படி கிட்டக்க வரும். நீங்கள் கொண்டு வர உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். இதில் இருக்கலாம் 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இடது காலில் பண்ணிக்கலாம். கைகளை கோத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் பெருவரில் வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வருதோ பார்த்துக்கோங்க. நமக்கு தேவை கால் வந்து நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும். மசில்ஸ் நீட்டிட்டு அப்படியே இப்படி கிட்ட கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி ஆசனங்கள் எல்லாமே வந்து சில கவுண்ட் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு டைம் தான் செஞ்சுருப்பேன். ஆனால் நீங்கள் பண்ணும் போது நிறைய டைம் வந்து நீங்கள் பண்ணணும். பண்ணாதான் உங்களுக்கு வந்து கால் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும். அப்புறம் இந்த பரிங்காசனா வேரியேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது வேரியேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். முட்டி போட்டுக்கோங்க. இப்போ காலை வந்து இப்படி விரிச்சு இப்படி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா இப்படி விரியணும். கால் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வைக்கணும். இதில் இருந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கைகள் வந்து முன்னோக்கி வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி இன்டர்லாக் பண்ணிக்க போகிறோம். அப்படியே கைகள் வந்து மேலே தூக்குறோம். தூக்கிட்டு இப்படி வந்து உட்கார போகிறோம். நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி உட்காரணும். உட்காந்துட்டு சைடில் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ணிடலாம். இந்த கால் வந்து நீட்டி வைக்காம நம்ம இப்படி தான் வைக்கிறோம். இது இந்த பக்கம் நல்லா வந்து விரிஞ்சிருக்கணும். கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கைகள் கோத்துக்கிறோம்.
அப்படியே மேல் நோக்கி தூக்கிட்டு இப்படி நல்லா இப்படி உட்காடுறோம். உட்கார்ந்துட்டு கையை வந்து இந்த பக்கம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது அதே மாதிரி நீங்கள் முட்டி போட்டுக்கோங்க. கால் வந்து அதே மாதிரி விரிச்சுக்கோங்க. இந்த உள்ள தான் வைக்கணும். கால் நீட்ட வேண்டாம், இப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கை நல்லா இப்படி கொண்டு வரும். வந்துட்டு இடது கையை இதுக்குள்ளே விடுறோம். இப்போ இடது காலுனா இடது கையை உள்ளே விடுறோம். வலது கையை பின்னோக்கி வச்சுட்டு கை கோர்த்துக்கோங்க. கை கோர்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் கை வந்து பின்னோக்கி இப்படி வைங்க. இப்போ மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு நல்லா இப்படி திரும்பி மேலே பார்க்குறோம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அதே மாதிரி வலது பக்கம் பண்ணுறோம். கால் அதே மாதிரி வச்சுரும். வலது கால் வச்சுக்கிறதுனால வலது கையை இப்படி உள்ளே விடுறோம். நல்லா இந்த எல்போ உள்ளே விட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா வந்துடும். கீழே கொஞ்சம் நல்லா இப்படி குனிஞ்சிக்கோங்க. குனிஞ்சி கொண்டு வந்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இடது கையை பின்னோக்கி வச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா நிமிர்ந்துட்டு உங்களோட முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து நம்ம பயிற்சி ஆசனம் செஞ்சோம் இல்லையா, அது பண்ணிட்டு இது பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ட்விஸ்டிங்காக நம்ம பண்ணோம். இப்போ அடுத்தது கால் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணிடலாம். பரிங்காசனாலே வேரியேஷன். அடுத்த வேரியேஷன். இப்போது காலை வந்து அதே மாதிரி வைக்கிறோம். எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ் பொசிஷன். பரிங்காசனா காலை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பண்ணுவோம். அதில் இப்போ கால் வந்து கொஞ்சம் இப்படி மடக்கி வச்சுட்டு பண்ணுறோம். இதுதான் வேரியேஷன்ஸில் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடியே நம்ம ட்விஸ்டிங் பண்ணோம் இல்லையா, அது மாதிரியே வந்து நல்லா அப்படி கையை வந்து அப்படி கீழே கொண்டு போயிட்டு கை கீழே வச்சிடணும். கை இப்படி உள்ளே கொண்டு போய் கீழே வைக்கிறோம். வச்சுட்டு இப்போது வலது கையை வச்சு இந்த இடது காலை இப்படி தூக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த காலை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த தலையை தாண்டி கை வந்து இப்படி வரணும். நல்லா முட்டியை வந்து நேராக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கால் தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த பயிற்சி ஆசனங்களை நீங்கள் நிறைய முறை வந்து செஞ்சுக்கிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். அதே மாதிரி வலது பக்கம் இப்படி வச்சிடறோம். வலது கையை இப்படி உள்ளே விட்டுட்டு கையை வந்து இப்படி கீழே வைக்கிறோம். இந்த கையையும் இந்த காலையும் நீங்கள் நல்லா வந்து அழுந்த பதிய வச்சாதான் நீங்கள் இந்த காலை வந்து தூக்க முடியும். வச்சுட்டு நல்லா அழுந்த பதிய வச்சுக்கோங்க. அதே மாதிரி பின்காலையே வந்து டோன் நல்லா இப்படி டக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கையை வந்து இந்த பக்கமாக போகணும். நீங்கள் இப்படி பிடிச்சி தூக்காமல் கையை வந்து இந்த பக்கமாக கொண்டு போய் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ காலை கொஞ்சம் தூக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பரிங்காசனா வேரியேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதோட பயிற்சி ஆசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பயிற்சி ஆசனால வந்து நம்ம ட்விஸ்டிங் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். ஏன்னா வேரியேஷன்ஸில் வந்து அந்த மாதிரி வருது. இந்த ட்விஸ்டிங் மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ வேறு ட்விஸ்டிங் நிறைய பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இப்போ வந்து நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துட்டு கூட வந்துட்டு சுகாசனாலேயோ இல்லை பத்மாசனாலேயோ இல்லை வஜ்ராசனாலேயோ உட்காந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு போதும். இந்த மாதிரி ட்விஸ்டிங்கும் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நிறைய டைம் பண்ணிகிட்டே வரலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுக்காக வந்து நானும் அஷ்ட சஞ்சலாசனால உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி வந்து உடல்ல வந்து அந்த அர்த்த மச்சேந்திராசனா, வக்ராசனா அதெல்லாம் கூட பண்ணலாம். அதெல்லாம் எல்லாமே ட்விஸ்டிங் போசஸ் தான். ட்விஸ்டிங் போசஸ்ஸு, ஸ்ட்ரெச்சஸ் இதெல்லாம் தனியாக இருக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா பரிங்காசனோட வேரியேஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து கொஞ்சம் வந்து
அட்வான்ஸ் லெவல், அதாவது இன்டர்மீடியேட் லெவல், பேசிக் இன்டர்மீடியேட் அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அந்த மாதிரி இது இன்டர்மீடியேட் லெவல்லே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால வந்து பயிற்சி ஆசனம் கட்டாயம் செஞ்சுட்டே செய்கிற மாதிரி இருக்கும். இது வந்து யார் பண்ணலாம்னா எல்லாருமே பண்ணலாம். இப்போ பெரியவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீ சர்ஜரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து இவங்க வந்து தவிர்த்துடலாம். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம். இது பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து இந்த பெல்விக் ரீஜன், இந்த இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கிற அந்த பெல்விக் ரீஜன், பெல்விக் மசில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து மசாஜ் பண்ணி தரும். நல்லாவே வந்து உங்களுக்கு டோன் ஆகும். அதுக்கப்புறம் லெக் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சும் கிடைக்கும். ட்விஸ்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட மார்பு பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்டமனுக்கு வந்து ரொம்ப நல்லது. பான்க்ரியாஸ்லாம் இருக்குல்ல, அந்த ட்விஸ்ட் பண்ண வந்து உங்களுக்கு வந்து நீரிழிவு நோயெல்லாம் வந்து எதுவும் வந்து நீங்கள் தடுக்கலாம், வராமல் வந்து தடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மீண்டும் வந்து அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.